பிரச்சனைக்கான தீர்வு பயிற்சி செய்யும்போது கிடைக்காது. அப்படி கிடைக்கும்னா நீங்கள் பயிற்சி பண்ணல, பயிற்சின்ற பேரில் ஏதோ பண்ணுறீங்க. எந்த பிரச்சனைக்குமே சாதாரணமாக தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனை வேணான்னு விட்டுடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுன்னா பிரச்சனை வானான்னு விட முடியும். ஐயா தலைவலி நான் எப்படி விட முடியும் அப்படின்னா விட முடியும். தலையை மறந்துட்டு காலில் கவனம் வைங்க, இல்லை கையில் கவனம் வைங்க, வேற எங்கன்னா கவனம் வச்சு பாருங்க. தலை இல்லைன்னு நீங்கள் இல்லை, தலை இருக்குதுன்னு நன்றி சொல்லுங்க. தலை வலியுதுன்னாவே தலை இருக்குதுன்னா தானே வலியுது, நன்றி சொல்லி பாருங்க. அப்போ பிரச்சனை இருக்குதுன்றதுனாலேயே நான் இருக்கிறேன். துன்பம் உனக்கிலே ஒரு புத்தகம் எழுதிக்கிறேன், அதில் சொல்லியிருப்பேன். எனக்கு பிரச்சனை இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன்னே எனக்கு தெரியுது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. என்னன்னா நமக்கு தெரியவே இல்லை. நான் ஒரு பிரச்சனையோடு இருக்கிறேன், சுவாசிக்கலாம் செத்துருவேன். சுவாசிக்கிறது ஒரு பிரச்சனை, பழகிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிறேன். சுவாசிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. கடவுள் அதை எடுத்து வச்சுட்டுக்கிறான், தானாக சுவாசிச்சுன்னுக்குதுன்னு நினச்சினுக்கிறோம். கிடையவே கிடையாது. மூக்கடைப்பு வந்தால் தெரியும் சுவாசிக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்ட்டு. பணியில் போனீங்கன்னா தெரியும் சுவாசிக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்ட்டு. கஷ்டப்பட்டீங்கன்னா தெரியும். அப்போ சுவாசிக்கிறது ஏன் பிரச்சனையாக இல்லைன்னா தொடர்ந்து செய்யறதுனால அது பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிறேன் நான். அதுவே பிரச்சனை தான். கண் இமைக்கிறது, காதில் சத்தம் கேட்கறது, சாப்பிட்றது, சில பொருட்களை மெல்றது எல்லாமே பிரச்சனை தான். ஸோ எல்லாத்துக்கும் தீர்வு வச்சுக்கிறான். கடினமான பொருட்களை மெல்றதுக்கு பல்லு வச்சுக்கிறான், காட்சிகளை பார்க்கறதுக்கு பார்க்காம இருக்கிறதுக்கு இமை வச்சுக்கிறான், காதுகளை மூடிக்கலாம், இந்த மாதிரிலாம் நமக்கு எல்லாம் வச்சுக்கிறான். அப்போ பயிற்சி நான் இப்போ எதுக்கு தான் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன தெளிவு ஏற்பட்டுச்சுனாக்கா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ல முடியும். ஸோ தெளிவு ஏற்படுறதுக்கு பயிற்சி. நீங்கள் இப்போ பக்திபூர்வமாக போய் கோயிலில் போய் பூஜைலாம் பண்ணுறது, இல்லை காணிக்கை செலுத்துறது, இல்லை பிரார்த்தனை வைக்கிறது, இல்லை இறைவனிடத்தில் போய் கேட்டு பழகுனதுனால இப்போ என்னுடைய பயிற்சியை நீங்கள் அங்கே திரும்ப வச்சுக்கலாமான்னு பார்க்குறீங்க. உண்டியில் காசு போட்டாக்கா எனக்கு பிரச்சனை தீர்ந்துடும். இல்லை கோயிலில் போய் நான் பர்சன்டேஜ் பேசினா பெருமாளே உனக்கு நான் இவ்வளோ பர்சன்டேஜ் தரேன், பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணுன்ற மாதிரி இப்போ மணியை 3 வாட்டி விட்டுனா 4 வாட்டி விட்டுனா பிரச்சனை தீர்ந்துருமான்னா பிரச்சனைலாம் தீராது. கைவலிலாம் சுவாசம் பண்ணுறதுனால நீங்கள் பிரச்சனையை நினச்சினுக்கிறதுனால பயிற்சியும் சரியாக செய்ய மாட்டீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு மணி உருட்டும் போது மணி மட்டும் உருட்டுங்க. நான் எப்படி சொன்னேன்னா அப்படி, வேறு எதையும் யோசிக்காதீங்க. பிரச்சனையெல்லாம் தானாக சரியாயிடும். மணி உருட்டுறதுனால இல்லை, அது வந்த பிரச்சனைக்கு போகவும் தெரியும். அதிகபட்சமாக நம்ம போகிறோம். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுது, இல்லை இது வர ஒன்று வரப்போகுது. இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறோம். விட்டுட்டு தானே போகிறோம். ஏன்னா எடுத்து நான் போகிறேன், சந்தோஷமாக இருங்க. ஏன் பிரச்சனையோடு இருக்கிறீங்க? பிரச்சனையை ஓரம் வச்சுட்டு பாருங்கள்.